அவங்க வீட்டுக்காரரும் வேலிக்கருவை வெட்டுறவே அருவாத்தை தண்டி வச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஐயா உங்களதான் தெய்வமா நினைச்சு குப்பமா வீடா? ஐயா குப்பமா இல்ல குத்தமா வீடு. எங்க குத்தமா வீடு? அந்த ஆளுகிட்ட என்ன நீங்க பறந்தீங்களா? என்னடா லேடிஸ கட்டி பிடிச்சாத்தே நமக்கு எல்லாமே வரும். கட்டி பிடிக்க தெரியுமா? ஒழுங்கா கட்டி பிடிச்சியா? பப்பு நீ தானே உன்னை இப்படி கட்டி பிடிக்கணும். இல்லைன்னா பின்னாடியா எதுக்காவது பிரோஜனமா இருக்கணும். எதையுமே இல்லாம வந்து கட்டி பிடிச்சேன் நீ நான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கணும். நீ கட்டி பிடிச்சேன்னு நான் ஒத்துக்கணும். கட்டி பிடிக்க தெரியுமா? அப்படி புடி இப்படி புடி. என்னையா நீங்க எப்படி இருக்கீங்க? இதுதான் இடிக்குது. ஆமா என்ன இது கட்டி பிடிச்சிட்டு பப்பு முகம் இதை பாரு இப்படி இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க தவறு. கட்டி பிடிச்ச காலையில 10 பேரை ரோட்ல வச்சு நம்ம ஆள் வச்சு அடிப்பாங்க. கட்டி பிடிச்சாலும் பிரச்சனை, கட்டி பிடிக்கலனாலும் பிரச்சனை. கார்த்தி உனக்கு அன்பளிப்பு கொடுத்துருவாங்க. அன்பளிப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. அன்பளிப்பு கொடுத்தா அன்புல சார்ந்த நீ வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இல்லை தோங்கன்றோம். அஞ்சாறு ராணி சும்மா படிச்சு மறுபடியும் சொல்லுவியா? கீழே பூங்கொடி கொம்பன் குரூப்ஸ் மற்றும் கள்ளராகினிப்பட்டியானே ராதி அது கள்ளராகினிப்பட்டி அலிக்கியா இல்ல இங்க வைமா. என்னது இங்க சொன்னாலும் அப்பா ஒலையடா. கீழராகினிப்பட்டி அலிக்கி போர்படை சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பதை பெற்று பெருமைப்படுத்துகிறார்கள். 100 ரூபாய் போட்டிருக்கு. 150 ரூபாய் என்பதை பெற்று பெருமைப்படுத்தி அன்பர்களை சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை அவுச்சி வச்சு திண்டு வந்திருக்கியா? மனுஷன் தானா நீனு? ஒரு பொம்பை அப்படியே கட்டி பிடிக்க தெரியல. நீ எல்லாம் என்னதுக்கு போட்டேன்னு வச்சுக்க. கட்டி பிடிக்க தெரியாது, அது தெரியாது. அப்புறம் ஒரு இதா பேசாத. அப்படிதான் பேசுவோம். எனக்கு நீ சட்டம் போடாத. உன் சட்டத்தை ஏங்கிட்ட நீ போடாத. எனக்கு மாட்டின இழுக்காச்சு இருக்கு. நீண்டா முட்டா பையன் நீண்டா. ஆமா உன்னோட என்ன பண்ண முட்டா பையன் மூஞ்சி மோர கடையும் பாரு. மோர கடைய போட்டேன் சாமா அம்மா தெரிஞ்சு போ. புடிச்சு ரெண்டா புடிச்சு கிழிச்சு விடுவேன். உன் சேட்ட மேல ஏன்டா வச்சுக்கிட்டு இருக்காத. ஆளை மூஞ்சி மோர கடையும் பாரு. அறியறிய எல்லாத்துக்கும் அவுச்சு வச்சு திண்டு வந்திருக்காடா. ஏர்மா மாட்டு புண்ணாக்க தின்னு கேனா பூனா அங்கு என்ன தெரிகிறது? நம்பாடி முடியாதவ பொம்பளை மாதிரி பேசுறாடா. பொம்பளை குடும்பத்துல இருந்தா குடும்பம் புழு புழுந்தே இருக்கு. புழு புழு எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் தெரிஞ்சு சும்மா தெரியும் வந்த வந்து அறுக்குறேன் பொழக்குறேன் வேணா அறுத்து வாயில வச்சுக்கிட்டு போட்டேன். நம்ம ஏரியா நாடகத்தில் நல்லா ரசிக்கக்கூடிய ரொம்ப அமைதியா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சும்மா நீ அமைதியா ஓட்டி வாயில புடுங்க. மரியாதையா பேச கத்துக்கம்மா. குடும்பத்துல இருந்தா குடும்பம் புழு புழுந்தே இருக்கும். அதோட பிடிக்கிறது தனிய தாலி ஒட்டே வீட்டுல ஒட்டே வச்சுருந்தா வச்சுக்க. காற்று வீட்டுல ஒட்டைகளை அப்படியே கூட்டிட்டு போயில இந்த மைக்கேற்கார பாட்டு ஓடாரு பாரு. மணமகளே மணமகளே மாமியாருக்கு மருந்து வச்சு குள்ளவா குணமகளே குணமகளே மருந்து கொடுக்கிறேன் உள்ளவா உள்ளவா. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு குடும்பம் தனியா போயிரு இல்ல மாமியா மண்டையா போட்டு. மாமியா மாமனாருக்கெல்லாம் கொள்றது இல்ல, ஒன்லி புருஷனெல்லாம் போட்டு தள்ளுறது. நான் அப்படியே உனக்கு புரிஞ்சல அப்படியே சொல்லாதீங்க. எனக்கு யார் ரோஸ் கலர் போட்டுருக்காங்களோ அவங்க எனக்கு புரிச்சு. ஐயோ நான் ரோஸ் போடல. ஐயோ பச்சை கலர் பேண்ட் யார் போட்டுருக்காங்களோ அவங்கதான் எனக்கு. நீங்க வந்து எங்க சித்தப்பா மக. சித்தப்பா மக நான் உனக்கு என்னடா வேணும்? சித்தப்பா மக கொழுந்தியா? ஏய் எரும மாடு. சித்தப்பா மக கொழுந்தியா எப்படிடா? முறையா மாத்திட்டாங்க. எப்படி? நான் சொன்னோட கொட்டையை தோண்டிட்டு இருக்காருல அண்ணே.
நல்லது தெரிஞ்சுக்க ராணிய கிளம்பிருச்சு ஆளை பாது இடவிடாமா மாறிச்சா எல்லாமே மாறிட்டு இப்படி நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆள் இப்படி இருக்கேன் அப்படின்னு குண்டா இருக்க மட்டும் ஆளை மட்டும் எப்போ இடம் விடாத குண்டா இருக்கவே எல்லா வேலையும் பார்த்துருவேன் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்க்க முடியாது என்ன சொல்ற காலையில 5 மணியை போல எந்திரிச்சு அவன் வெளியே எடுத்துட்டு அவன் குண்டி வருமுன்னு அவன் படுற அந்த சித்திரம் அவனுக்கு தான் தெரியும் அது உனக்கு தாண்டா தெரியும் முக்கியமா அதுக்கடுத்து 2ஆம் நம்பர்ல நீ வர 3ஆம் நம்பர்ல அவர் அண்ணாமலை வராரு சித்தர் வராரு அதனால எங்க பார்த்து எப்பவுமே ஆண்களை குறை சொல்லி வராமா அந்த மாதிரி ஆண்கள் இருந்தாத்த உங்களுக்கு பெருமை எப்படி இப்படி இருந்தா எப்படியா பெருமையாகும் நீங்க வந்தவருந்து காங்கிரீட் போடுறதே குறியா இருக்கீங்க அப்படி இருந்தா குடும்பம் கிளப்பி கால் கிளப்பி ஓடி போயிடும் அப்புறம் வேற எப்படி இருக்கணும் குடும்பம்னா எதுலயும் அனுசரிப்பு முறை இருக்கணும் என்ன அனுசரிச்சு கூட இருந்தாலும் கொலையா இருந்தாலும் ஒரு புரிச்சா இருக்காருன்னா என்னங்க ஒரு புரிச்ச குடியாருன்னு இருக்கேன் ஏங்க அப்படி குடிக்காதீங்க வைக்காதீங்க பெண்ணு நினைச்சா ஒரு புருஷனை காப்பாத்தலாம் என்னத்தா பெண்ணு நினைச்சா ஒரு புருஷனை நல்லவன் ஆக்கலாம் ஒரு அரங்காப்பிடாரியா வேணாலும் ஆக்கலாம் எல்லாமே உங்க கையில தான் எங்க கையில இருக்குன்னு சொல்றீங்க எங்கதான் வேலை பார்க்க சொல்றீங்க நீங்க ஒரு வேலையும் பார்க்க அம்மா அப்ப இருந்த வேலை வேற அப்ப சாப்பிட்ட சாப்பாடு வேற கேழ்வரகு சாப்பிட்டேன் கிளம்பி நின்றுச்சு எனக்கு கம்பா நின்றுச்சு என்னங்க உணவு அப்படி உணவு அப்போ அப்பெல்லாம் சாப்பிட்டு விவசாயத்தில் தான் வளர்த்து ஐயாலாம் சட்டையில மணிக்காத அவங்க எல்லாம் அப்பெல்லாம் ஓட்டினானா உன்ன மாதிரி நிலத்தெல்லாம் 15 ஓட்டுவாங்க இல்லம்மா நீ விவசாய குடும்பத்துல பிறந்தா இல்ல அவன் 15 ஓட்டலாம் 15 ஏக்கரா இருந்தாலும் கலப்பைய குடிச்சானா நெருண்டு ஓட்டுவேன் ஆமா இப்பெல்லாம் உன்னைய கண்டா கலப்பை மயிரோட கிளம்புது இல்லை அப்படி ஆயிருச்சு அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்படி நான் கிளம்புற அளவுக்கு இல்லையா இல்ல கலப்ப கிளம்பலையா இல்லம்மா அப்படி விவசாயத்துல முக்கியமா இருந்தா விவசாயத்துல அப்பவே வீட்டுக்காரர் வயல கிளம்பிட்டா மனைவி நீராத்தனையை ஒடுக்கிட்டு காலையில வெள்ளான 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு புருஷன் காலில தொட்டு கும்பிட்டு கணவனே கண்கண்ட தெய்வம்னு தொட்டு கும்பிட்டு போவாங்க இப்ப நீ அப்படியா இருக்க புருஷன் தூங்குவாரு எந்திரிச்சு 8 மிதிப்ப முண்டை போய் படுத்தே கிடக்காங்க அப்ப அவளை புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க அன்னைக்கெல்லாம் எங்க ஏரியா பக்கம் ஊர் நாடாது போயிருந்தேன் ஆண்டா ஊருங்க அந்த ஊர்ல அவங்க அந்த அம்மா கட்டி அம்மா அவங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு பேரு சொல்ல மாதிரி சொல்லிடுச்சு மேல இருந்து விழுகும்ல மேல இருந்து விழுகும்ல ஆமாயா மேல இருந்து விழுகும்னா மலை மலையே கோயில அவங்க வீட்டுக்காரர் பேரு மலைச்சாமியா நீங்க புருஷன் அப்படியே வாடா இன்னும் திருட நிலம் ஜாகாம நிலம் போட மாணிக்கம் வா மயில புடுங்கு அப்படின்னு சொன்ன ஆனா அதே மாதிரி குழம்புலாம் வளர்த்து ஆத்தாக்க அப்பெல்லாம் குழம்பு வச்சா ஆனா இங்க இஞ்சி பூண்டு மிளகா மல்லிகிள்ளின்னு அரைச்சு அம்மியில அரைச்சு குழம்பு வச்சா அங்க ஊரே மணக்கும் இப்ப கொண்டாட்டி குழம்பு வச்சா புருஷன் திருப்பூர் பனியங்க பண்ணிக்க மூத்தையா குடிக்கிற இங்க இருந்தா செத்து போயிருவேன் நீ வைக்கிற குழம்பு அப்படி அதாவது போமா சும்மா உனக்குதான் மயில்ராயன் கோட்டை நாடு அழகமா நாகரி அதாங்க நான் கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்த வாத்தியார் செத்து போயிட்டாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படி படிச்சிருக்கா படிப்புல அப்படி மேம் படிச்சிருக்க அவ்வளவு நான் அடி எடுத்து வச்சு அந்த மருந்தை குடிச்சிட்டேன் உன்ன மாதிரி சிசியருக்கு நான் சொல்லி கொடுக்க சாகுறது மரியாதை அந்த டீச்சர் என்னடாச்சு டீச்சர் மாசமா இருக்குடா என்ன சொல்ற சொல்லி கொடுக்க ரூமுக்குள்ள குடிச்சு நான் மல்லு கட்டிட்டேன் எல்லாம் கலந்து போய்தான் பண்ணல மயில்ராயன் இது மாதிரி தான் டீச்சர் சேப்பா இருந்துச்சு மயில்ராயன் கோட்டை நாடு அழகமா நாகரி பூலான்குடி என்னென்ன போட்டிருக்கு முனிக்கோவிலானே முனிக்கோவில் காலை சென்ற இடமெல்லாம் புகழ் பெற்று வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் சார்பாக 200 ரூபாய் என்பது பெற்று பெருமைப்படுத்துகின்றார்கள் எனக்கு ஆறுகிர் வட்டகை ராமானே ஆரூர் வட்டகை ராமு கீழ பூங்கொடி நேதாட்சி தோட்டாங்கலம் அது இதுக்குதான் கண்ணாடி போட்டு வராங்கிறது அதுதானே தோட்டங்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பத்து பெருமைப்படுத்திய எனக்கு அன்பளிப்பத்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றி கலந்த வணக்கம்.
மயில்ராயன் கோடை நாடு அழகாம நகரி ஊலாங்குடி முனி கோவில் காலை சென்ற இடமெல்லாம் புகழ் பெற்று வெளிவிரட்டு ஆட்ட நாயகன் சார்பாக 200 ரூபாயும் ஆரியூர் பட்டகை ராமு கீழப்பூங்குடி நேதாச்சி கோட்டை தெரியல தோட்டாங்கல் சார்பாக அன்பை பற்றி பெருமைப்பட்டுகிறார்கள். ஆனா இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலு என்னென்ன டைலாக்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஏபிசிடி எத்தனை நடத்தலாம்? ஏபிசிடி வந்து 1 2 27 வரும் 26 என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனியே துவங்கணும். அங்க அம்மா உங்க வேலை நீங்க பாருங்க. வேலையை நான் பாக்குறேன். நீங்க வந்து நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. நீ பிரச்சனை பண்ணிட்டு நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வராத. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. பெண்களுக்கு பிரச்சனைக்கு போக மாட்டேன். ஆண்களோட பிரச்சனைனா வெற்றிடம் குத்திரம் சொல்லிடுவேன். அதனால எங்க ஊர்ல 2 பொம்பளை இருக்கு. சண்டை விட்டா பழுதுன்னு பாவடைத்தான் தூக்க நான் லீவ் ஓட்டுறேன். சண்டை கிளம்பியா? நீ பாவடை தூக்கு லீவ் சித்தர்னா எல்லா பழக்கமும் இருக்கணும். என்ன பாவடை தூக்க சொல்ற பழக்கமா? கோயில போய் சித்தரை பாருங்க, சாமியார் வச்சம் போட்டுப்பேன். அந்த ஆளு கஞ்சா குடிப்பேன், கொத்தலாக்கு போடுவேன், புராந்தி போடுவேன். கண்ணோட்டம்ல அதான் சித்தர். சிவன் பத்திய சிவன் எடுத்துக்காரு பாவடை தூக்க சொல்றாப்ல. நீ பாவாடை ராமச்சித்தரா இருக்காப்ல. பாவாடை சித்தர் பாவாடை ஆளை பார்த்து மட்டும் எப்பவுமே இடவிடாதீங்கம்மா. மாம்பழம் பெருவட்டா இருக்கு. மாம்பழம் வைக்கிறீங்க? ஐயோ ஒரு பழம் வளமா? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு வித்தேன். ஒரு முள்ள வாங்கல. அப்புறம் நான் தான் என்ன பண்ணேன், போனா போதுன்னு 100 ரூபாய்க்கு 100 ரூபா 1 கிலோ மாம்பழம் 100 ரூபா தான். சோடி மாம்பழம் எவ்வளவு வைக்கிறீங்க? ஏங்க சோடி எல்லாம் இல்லைங்க, 1 கிலோ 2 பழம் இருக்குங்க. உங்க மாம்பழம் நல்ல பெருவட்டு பழமா இருக்கு. அதான் சொல்றேன், 1 கிலோ 100 ரூபாய் வாங்கிக்கிறீங்களா? ரேட் ஜாஸ்திமா. என்ன 100 ரூபாய்க்கு தர ரேட்டு ஜாஸ்தி? பார்த்த ரேட் பார்த்து சொல்லுமா. சரிங்க, உங்களுக்காண்டி எனக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம். 1 கிலோ 50 ரூபா. ரொம்ப ஜாஸ்தி, வெயில் நேரம் வயிற்றால போனா. சரி 25. அம்மா சரிம்மா, கூட வேணா குறைய வேணாம், கொஞ்சம் பார்த்து. ஐயா உனக்கு பழம் உங்களுக்கு வேணுமா? அம்மா 5-6 பேர் இருக்கான், கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு சொல்லுமா. 25 பார்த்து சொல்லுமா. 15 கூட வேணா ஒரே வேணாம், சும்மா தாரீங்களா? உனக்கு மாம்பழம் கிடையாது, அது என்ன சும்மா தர்ற மாம்பழம்? உனக்கு வருமானே? ஐயோ அவர் வேணுமா? பெரிய பழம், அப்பத்தாட்டு இருக்கு, பெரிய பழமா வேணும். பலாப்பழம்ல நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க. ஆமாங்க. நான் என்ன தெரியுமா? என்ன வைக்கிறீங்க? புளியம்பழம். புளியம்பழமா? புளியம்பழம் 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 கொட்டை எடுத்த பழம், கொட்டை எடுத்த பழம். எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம், எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம். கையில் பிடித்தால் வளவன் அன்று இருக்கும் பழம், வளவன் இருக்கும் பழம். நான் கொண்டை கண்டால் உபக்கன்று போகும் பழம், போகும் பழம். அம்மா நீங்க அவ்வளவுதான் மரியாதை. பழம் முடிச்சிருக்கீங்களா இல்லையா? அது என்ன ராணி பொந்த கொண்டா போகும்? புளியம்பழம் வைக்கிறோம்னு யார்கிட்ட சொன்னேன்? உங்கள்கிட்ட தான் சொன்னேன். அதான் ராணி பொந்தை கண்டால் உபக்கன்று போகும் பழம் சொன்னேன். நீங்க பழம் முடிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லங்க, நான் இன்ன வரையும் குடிச்சது இல்லங்க. பொய் சொல்லாதீங்க, இங்க உள்ள கருப்பசாமி சக்தி வாய்ந்த தெய்வம். ஏங்க உங்க மேல சத்தியம் பண்ண ஐயோ, நாங்க ஆத்தா போயிருக்கலாம், ஒரே ஒரு பிள்ளை. என்னங்க இப்படி சந்தையா போறீங்க? இதுதான் புளியம்பழம் வச்சுக்கிறீங்கம்மா. என்னங்க இவ்வளவு சின்னதா இருக்கு? அப்படி உங்களுக்கு நீக்கிற காரணம் சரியா வருங்க. ஏங்க பெரிய பழமா இருக்குமாங்க? அதுவுமே உனக்கு 10 2 ஆரஞ்சு கம்புதான் வெட்டணும். பெருசா வெட்டீங்களா? தம்பி மணி உனக்கு தந்தா சரியா? தோப்புக்குள்ளே
அந்த ஆளுகிட்ட என்ன பேசுறீங்க? நீங்க பறந்தீங்களா? என்னடா சிலிண்டர் பறந்தீங்களா? உங்களை நான் கும்பிடுறேன் 3 மாசமா எனக்கு கிடைக்கல. நீ போடா. ஏங்க நான் சிலிண்டர் பதியல. நீங்க பறந்தீங்களா? ஐயா பதியல எனக்கு கிடைக்கல உங்களுக்கு. ஏரியா நான் பதியல. வேணும்னா அந்த சிலிண்டர் இறக்கி விட்டு போயிருங்களா? இறக்கி மட்டும் தான் விடுவேன், சொறி விட்டுட்டு போயிருவேன். தலைவா அடுப்பேல எங்க வருவா? அமௌண்ட் நமக்கு வேணுமே. எதுல சொருகுவ? அடுப்புல தான் சொல்லுவேனா? அடுப்புல சொருகணுமா? அடுப்பு எங்க இருக்கு? அடுப்பு இல்லையா போடா? நீங்க சொருகுனால அப்படித்தான் இருக்கு புளுப்புன்னு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நம்ம வீட்டுல 3 மாசம் ஆச்சு சிலிண்டர் வந்து. இறக்குடா கலப்பாரு. இது தேவை மயிலான்னு கேட்கிறேன். சும்மா ஒரு தூக்கிட்டு போ, ஒரு மயில் கணக்குல தூக்கிட்டு வந்தா நான் தூக்க மாட்டேன். அண்ணன் தோறேன். ரெண்டும் சிவப்பா இருக்கு. இதான் இங்க வா. காத்தாண்டல இங்க வா. இங்க வா. சிலிண்டர் மாதிரி தான் இருக்கு. ஆமா அத தூக்கி வச்சுட்டு என்ன ஏன் தூக்கிட்டு தெரிஞ்ச எவ்வளவு நேரம்? அம்மா நீனும் அதே மாதிரி இருக்க, சிலிண்டர் அதே மாதிரி இருக்கு. நீ சமாளிக்காத. நான் ஏன் நீ கம்முனு இரு. தம்பி இல்லம்மா, சிலிண்டர்ல பிளக்கு சொல்ற பாக்குறேன். இந்த சிலிண்டர் எதுக்கு டெலிவரி போவோம்? என்னைக்கு டெலிவரி ஆகுது? பொம்பளை குத்துறா ஏழு அண்ணா லூசு போயில மோரே பாரு மோரே. ஆமா முன்னாடியா? அட வந்து வர பொம்பளை மாட்டாம சட்டைக்கு வச்சிருந்தா தெச்சு முடிச்சிடா. கும்பல சரி ஒரு பிரச்சனை வந்துடாம அண்ணா நீ இருக்கிறதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்க சரியா வருமா? உனக்கு நல்ல மரியாதை இல்ல பாத்துக்க. ஐயோ ஐயே நக்கு நக்குறான்னு வச்சுக்க. கோழி 2 முழுத்திருக்கு, கண்ணு மூடாம வச்சிருக்கு. கோழி 2 முழுத்திருக்கு, கண்ணு மூடாம வச்சிருக்கு. அவங்க வீட்டுக்காரரு வேலிக்கருவை வெட்டுறவே அருவாத்தை தண்டி வச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அது எப்படா வீட்டுக்காரர் சொல்லணும்னா யாருக்கு பெரியம்மா மக? பெரியம்மா நடவே இவ்வளவு நக்கு நக்கு நக்கு. ஐயோ தலைவா, ஐயோ தலைவா காம்புடு ஸ்டார்ட் ஆயிட்டா. ஏண்டா டவுசர் மேல என்னடா கோமணம் கட்டிருக்க? இது பாரு எப்ப எத்தனை உள்ள டவுசர் அப்புறம்டா கோமணம். அதே நேத்து ஆரம்பம் டவுசர் கேட்டு. பொண்ண பாரு, பொண்ண பார்த்தா பொம்பளை பிள்ளைக்கு எப்படிடா ஒண்ணும் பூ ஒண்ணுடா. பாட்டு பாட்டு போல இருக்குடா. பாண்ண 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 தாத்தாத்தி ஒண்ணு தாத்தாடி பூலாடு. என்னது காத்தாடி போலாடுதுடா. முகரே பாரு முகரே.
பாடு தெரிஞ்சா பாடுன்னு தெரியல. பாடுங்க பாரு. ஐயா நீ இது தாமான கொத்திக்கிட்டு உட்காரியா அவன் வெளியே காவத்துக்கு போறாங்க நட்டு நட்டுன்னு தட்டிக்கிட்டு நான் பாடு நீ பாடு நீ உட்காந்துரு ராசாத்தி ஒன்னு அண்ணா என்ன சொன்னாங்க நீங்க பாட்டு பண்ணி நான் வாய்ச்சேன். நான் என் பாட்டுக்கு ஒண்ணு அடிச்சுனா பாட்டு பாடுறவங்க உள்ள ஆள் இருக்கு அவங்க வந்து பாடுறதுக்கு நீங்க வாசிங்க அம்மிக்கிட்டு உட்காந்து திருப்பி வாங்கி போன்னு குத்தி போடுவேன் நம்பி குத்தி போட நம்பிதான் போல குந்தாணி படம் இப்ப 2 வருஷம் என்னடா சொன்ன பழக்க தோஷத்துல கை போயிருச்சுனே. ஐயா 2 கூட தண்ணி தூக்கிவாங்க வேணாமே. அப்புறம் போன் அமுக்குவேன் பொட்டி 1.5 ரூபா பொட்டியா போது பத்திரமா வச்சுக்க ராசாத்தி ஒன்னு என்ன ஓப்பா நீடா வாங்கி பாயல் படத்துக்கு பத்திரமா வச்சுக்க தண்ணி தப்பு ராசாத்தி ஒன்னு என்ன சாப்பவனா கையெடுத்த ராசாத்தி உன்னை நம்பி 40 தான் கண் முழிச்சு இல்ல நீங்க மச்சான் இங்க நீங்க வாங்க மச்சான் தலைவனுக்கு ரொமான்ஸ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பொம்பளை நோக்கத்துல எண்ணெய் முட்டி அடிச்சு தெரிஞ்சு போ மயிறு பாரு கார்த்தி என்னை கட்டி பிடிக்கிறாப்ல அதுக்கு உனக்கு சரியா வருமானா அங்க நிக்கிறது எதுக்காக நிக்கிறாங்க கார்த்தி எனக்கு முத்தம் கொடுக்குறாப்ல கார்த்தி முத்தம் கொடுத்தியாங்க என்ன புள்ளைய பாரு மயில பாரு சிட்டி அடியா சிரிச்சா நெத்தி அடியா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா கையடி சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா சிங்கினா சிங்கி யாரு சிங்கி யாரு கம்மாப்பட்டி இருக்குன்னு சொன்னா நாளைக்கு உலகம் பூரா பரவுறது அந்த யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு நன்றி அன்றேன் வணக்கம். ஏதோ லிங்க் திருவண்ணாமலை ஏங்க சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேங்க ஆசீர்வாதம் வாங்க அவனை நம்பாத ஆசீர்வாதம் வாங்கினேன் தப்பா சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் பாசமுள்ள பாண்டியது பக்கத்துல பாம்பு இப்ப பார்த்தாலும் பொம்பளையே கட்டி விட்டாங்க. சும்மா உன்னை வச்சு என்னடா செய்யுது தலைவா ஓரேன் எப்ப பார்த்தாலும் கட்டி கட்டி அப்படி நம்மள என்ன பொம்பளை குறிச்சு நினைக்க மாட்டாரா ஆம்பளை யாருமே கட்டி பொம்பளை கட்டி விடாத அழுகா எப்படி வா
ஒரு பொம்பளை காணி தலைவா அழுவாரா தெரியாம வா பொம்பளை காணி இத்தனை நாள் எங்கடா இருந்தா தலைவா பொம்பளை காண்டி டைரி டாக்டர் இல்ல சரி விடு விடு வா வா அத்தனால எங்க இருந்து கேட்கற அத்தனால சரி விடு தெரியாம பொம்பளை காணி சரி விடு வா வா சரி வா சரி விடு என்னடா ஏன் என்னடா சொல்ற டேய் எதுக்கு அழுகுற? என்னடா சொல்ற எல்லாம் சொல்லி சொல்லடா என்னது அந்த பிள்ளைய அடிச்சுட்டே சரி அது விடு விடு தெரியாம இருந்துச்சு விடு விடு சும்மா அடிக்க மாட்டேன் விடு வா சும்மா எப்ப பார்த்தாலும் வா அடிக்க மாட்டேன் வா குசை போட்டு கணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி கணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு கொதிக்கிறியா கொதிக்கிறியா குக்கரில் கொதிக்கிற கொதிக்கிறியா கொதிக்கிறியா குழம்புல நான் கொதிக்கிறேன் மீன் வாங்கி மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு கொதிக்கிறது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது கொதிக்கிறது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது மீன் வாங்கி மீன் வாங்கி அண்ணே அந்த வேலை எப்பனே பாப்ப நான் எதுக்கு வந்தேன் ஒரு பாட்டு பாடினா ஆடுனா திரும்பி என்ன அம்மன் விட்டு அப்ப நான் என்னதுக்கு வந்தேன் ஏ மருதமணி என்ன பாட்டு பாடுறியா பாடப்படியா ஐயோ என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு எங்கொந்தும் கூட என்னது என்னது பாட்டு என்னடி ராக்கம்மா என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு எங்குந்தும் குழு என்னது தம்பி இந்த பாட்டு நீ கேட்பியாடா இந்த பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை நானும் கேள்விப்பட்டேன் நீ நீ கேள்விப்பட்டிருப்ப நல்லா கேள்விப்பட்டிருப்ப தலைவா ஏ மகானே ஏ பார்வதியா பார்க்கணும் எட்டி எட்டி பாக்க ராணி தெரியுதா ரெண்டு ரெண்டுலன்னா உன்னை தொடமா ஓம் பொந்துலன்னா அது கெமிக்கல்ரா பாதிப்பு கவனம் முக்கியம் பாக்கு பார்வதிய பார்க்கணும் குட் ஷாட் குட் ஷாட் குட் ஷாட் என்னப்பா ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராது. என்ன பண்ணுது அப்படின்னு அப்படியே திருப்பி கொடுக்கறது என்ன வருது உன் மனசுக்கு நீ- டேய் நல்ல மனுஷனடா உன்னை நான் காப்பாத்துறேன் ஏனுங்க ஏய் ராணி, என்ன நீதே இங்க பெருசு நினைச்சுக்கிட்டு தெரியாத. உன்னை காமி நாங்க சரிசமமா இருக்கோம். என்ன சொல்ற அப்புறம் நீதே பெருசு நினைச்சுக்கிட்டு தெரியாத. என்ன பண்ணுவ உன்னை காமி எங்க அண்ணனுக்கு அவ காமி சூப்பரு. ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல வரேன் மூதேவி உள்ள ஒரு பணியை வண்டி ஈரலல்லு வரும் 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 வண்டி ஈரலல்லு
தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா? தன்னாலே ராணனே தந்தானே தன்னாலே ராணனே தந்தானே தன்னாலே ராணனே தந்தானே தன்னாலே ராணனே தந்தானே. ஆள் பர்ச்சேஸ் பண்றேன் அவன்கிட்ட போனா இப்ப அதிரடி படம் வருதான். அதிரடி படம் ஆமா சகல அச்சா அச்சா பச்சை கிளி அச்சா அச்சா பச்சை கிளியே என்னடா சொல்ற? எங்கு போட்டுவாங்க இங்க நானும் நாட்டு வங்க இங்க நானும் நாட்டு வங்க அன்னையாரே சுந்தரியே. தம்பி 4 ரைட் தான் நட வரப்பா. என்ன இப்படி எல்லாமா முட்டி போட்டு உட்காருவாங்க கராட்டத்துல? பாதிப்பு 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 கவனம் உண்டு கவனம் உண்டு தம்பி. நீங்க தம்பி வீட்டுக்கு அணியில வாலியை போட்டுடலாம். வெட்டி புண்ணாக்கு என்னடா சொல்லிட்டு இருக்கப்பா? இருடா டே கார்த்தி அண்ணன் சொல்லட்டும். குறுக்கழுத்து படிச்சிருக்கேன். என்ன எழுத்து கேட்போம் அண்ணே. அது எப்படி செத்தா சண்டை சாகணும் இல்லன்னா இல்லன்னா வாங்க வரணும்ல கருப்பேன் கருப்பே நினைவாக கருப்பே எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாளர்கள் அவர்களுக்கும் கருப்பே நினைவில்லை. எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாளர்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அடைந்த வணக்கம். எல்லாரும் கொண்டு வந்து கொடுங்கப்பா. நாளைக்கு சீட்டு காசு வச்சுங்க. உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன். நீங்களே இப்படி கொடுக்காம என்னப்பா அப்படி கேட்க பால் குடிக்க முடியா கேட்க தலைவரம் கூடாது. என்னண்ணே 200 ரூபாய் நிறையா யார பத்தி 200 ரூபாய் தர வரியா? என்னடா அப்படி இருக்க முகரே இங்க தள்ளிக்க. அதோட அருமை தெரியுமாடா லூசு பையல. நான் 100 ரூபாய்க்கு கூப்பிடுறேன். உனக்கு அறிவு இருக்கா? நான் சும்மா கூப்பிடலாம் இருக்கேன். நீ என்னடா பேசுற அண்ணன் பாத்துட்டே இருக்காரு. என்ன செய்ய போறாங்க? 200 ரூபாய்க்கு அந்த கூப்பிட்டு இருக்கேன். சீட்டு காசை கட்ட அட்வான்ஸ் எல்லாம் 200 ரூபாய்ப்பா. 10,000 ரூபாய் பண்ணு அட்வான்ஸ். பப்பாளி முத்தே வெள்ளி பூசக்காரன் நாகனி ஓம் நமச்சிவா சுப்பையா குடும்பத்தார் சுப்பையா குடும்பத்தார்கள் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளி பழங்கிருக்கார்கள். சுப்பையா குடும்பம் பால் பொங்கணும், பால் பணம் பொங்கணும், பட்டி கட்டிலாம் பெருகணும், நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேணும்னா பாடணும்டா. இல்லையா? இப்ப பாடிட்டு இருக்க காசு வந்துச்சுன்னா பாட விடுதாண்டா. சுப்பையா குடும்பத்தார்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி என்ன வணக்கம். சம்பள காசை கொடு, நான் கிளம்புறேன். அதான் பாடிட்டு இல்ல எனக்கு என்ன கிளம்பல, அப்புறம் உனக்கு எப்படி கிளம்ப? இங்கயா குடியா? நீ நாடு தண்ணிக்கு வேணும் பாடிட்டு. ஏண்டா நீ பாடிக்கிட்டு இருக்க, அதே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. 2 பேருக்கு அடிய பாரு. போட்டோ இந்த புள்ள நெக்கிறது கலந்துச்சுடா. தோடா என்ன படுத்திக்கிட்டு இருக்கேன்? என்ன கோர்த்துக்கிட்டு இருக்க? என்னங்க இந்த பொம்பளை கிடைச்சா ஏன்னா பொண்ணும் பூ ஒண்ணுடா. அப்புறம் எப்படியா மண் கட்டுவாங்க? சரி வாங்கிட்டு வா. சரி வாடா, தெரியாம போட்டு வாடா. அடிக்க மாட்டேன் வா. மருதமணி ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அந்த பாட்டு சொல்லுங்க.
அந்த இந்த பாட்டு பாடு. ஹிந்தி பாட்டாடா? நான் கூட்டாதான் வந்தேன், அவன் கூட்டா போக கூடாது சரியா? தம்பி 2 வண்டி வாங்கிருக்கீங்க, டிவி கட்டணும் இங்கிட்டு வந்துரு. நாளைக்கு வரணுமா வேணாமா? இன்னோவாக்கு புக்கிங் பண்ணிருக்கு, இங்கிட்டு வந்துரு. அட்வான்ஸ் பண்ணிருக்க என்ன ஒண்ணு தம்பி? வண்டிடா, 8 லட்சம் கட்டிருக்கிறாங்க. இந்த வண்டியை ஓட்டுவோம்டா. அந்த வண்டி புகழ்ந்துருச்சுன்னா என்ன தண்ணிக்கிட்டே போயிடுவேன். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? வண்டி ஓட்டு ஐயா, அந்த வண்டிக்கு ஆயில் போடணும். இந்த வண்டிக்கு உங்க ஆயில் ஃபுல்லா போயிடும். ஏங்க 2 வண்டி வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரு வண்டி கொடுக்குறீங்களா? என்னடா நேத்து நான் டீ பலாரம் கட்டி எனக்கு வாங்கி தரல. ஏங்க எனக்கு பூஸ்ட் வேணுங்க. அண்ணா எனக்கு 2 வடை வாங்கி கொடுங்க. அந்த புள்ள முகத்தை பார்த்து பேசுங்க. ஏங்க எல்லாத்துக்கும் எப்படா பங்கு கொடுக்க முடியும்? எங்கு முகத்து பங்கு, எங்கு நானும் நாட்டு பங்கு. அன்னையான சுந்தரிக்கே யான தக்கம்பே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காலமே. தலையில தண்டால் எடுக்கிறான்டா. குண்டி எதுக்குடா தொட்டு போட்ட? என்ன நடந்து வச்சு என்ன குண்டி யாரா தொட்டு கும்பிடுவா? என்னடா காவல்துறை அதிகாரி அவர் சொல்லுங்க. ஐயா, காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள் கிரமத்தார்கள்.
மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். குண்டிய தொட்டு குண்டியா உனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி என்னது என்ன முன்னாடி அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க நாங்க ஒரே பங்காளியாத்தா. நாங்க 6 மாதத்துக்கு முதல்ல அவன் பொது வைப்பேன், 6 மாதத்துக்கு முன்னாடி நான் பொது வைப்பேன். என்ன பின்னாடியா அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் தன்னார் கருப்புசாமியும் காவல்துறையும் ஒண்ணு இருக்காங்க. உண்மை உண்மை நம்ம காவல் தெய்வமே ஊருக்கு காவல் தெய்வம் கருப்பசாமி. இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை என்பை அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. பேசுப்பா உன்னை பிடிக்க வந்த மாதிரி அப்புறமா கூப்பிடாம போயிட்டான். பொம்பளை உள்ள ஓடிட்டான். பொம்பளை இல்லைன்னா ஒரு வேலை செய்யாது. வந்ததுல இருந்து இது மூஞ்சவே நக்கிட்டு இருக்கியா? அம்மா வேற எதுவும் நக்க பாக்க அவன் என்ன செய்ய நீங்க எல்லாத்துக்குமே கூட்டு போட்டுக்கலாம். ஐயோ பின்னாடியே நிக்குதே எதுக்கு இது? தம்பி பா நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். ஏங்க அவர் லவ் பண்றேன்னாரு? அவர் அண்ணன் நீங்க லவ் பண்ணல. நம்மளுக்கு எதுவும் உரிமையாவிட வேணாம். அப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்னை வச்சுக்கிறேன்றாரு. நீங்க கட்டிக்குவீங்களா? என்னை வச்சுக்கிறேன்றாரு. என்ன சொல்றாப்ல? இப்பயே உழுவோமா இல்ல மழை வந்த முன்னாடி உழுவோமான்னு இருக்கிறேன். என்ன புஷ் வருதாமா? ஏறி அடிப்போமா இல்ல வெறும் உழவா உழுவோமான்னு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 தடவை அவ்வளவுதான் முடியும். கோயில் பூசாரி வர சொல்லு. அவர் மணியாடிட்டு ஜில் புல். என்ன சொல்றாங்க? என்னடா சொல்றா? என்ன சொல்ற அந்த வெண்ணெய்? இப்ப என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? சொல்றா. எனக்கே தெரியாது. கிர்மா வர்மா. இப்ப என்ன சொன்னா தெரியுமா? ஏய் பொம்பளை பாரு அவ்வளவு லட்சணமா இருக்கு இந்த பிள்ளை பாரு. பாரு அது கண்ணை பாருடா. என்ன அப்படி என்னனே சொல்லிட்டா? வாயை பாரு, அது மூக்க பாரு, அது தொண்டைய பாரு. என்ன அப்படி நீ ஒண்ணு சொல்ல. என்ன சொன்னாப்ல? பிள்ளைக்கு பாருடா. நான் அசிங்கமா இருக்கனா? என்ன என்ன சொன்னாப்ல? சொல்றியா? உங்களால முடியுதா? நோத்தால அடிப்பட போட்டு வெட்டிக்கிட்டாங்கடா. என் தலைக்கு எவ்வளவு தில்லு படுறா. அது எப்படா என்னை மாட்டிட்டு நேக்கா போய் நிக்கிற? நீங்க எனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சி வேணுமா? அது எப்படா மாட்டி விட்டு மச்சா வைக்கிற? சிங்கிளி மங்கிலி. அவன் என்ன சொல்றாங்க புண்ணாக்கு? ஐயோ நான் அப்படி ஆளுங்க. ஏய் சும்மா சொல்றேன். நீங்க அடிச்சீங்கன்னா அதாவது என்னைய உங்கள்கிட்ட அனுப்பி விடுவானா? அப்படி சொன்னா நீ நான் நினைச்சுக்கிட்டு என் மேல பழிய போடுற. சிலோ மலோ வித்தியாசி இவங்க இருக்க உடம்புக்கு 10 பேர் அடிப்பாங்க. என்னையா என்னையா சொல்றீங்க? அந்த கலையை பூரா அள்ளி சார ஓட்டை அடையுங்க. ஓட்டை அடைச்சுட்டாங்க. என்ன பண்ணுவேன்? உட்காந்து வேடிக்கை வைப்பானா? என்ன காத்து போகல சவுத்துக்குள்ள சங்கரா மங்கரா. என்ன சந்திரா கேக்குறாங்க? எடுவட்டானாயி ஊருக்கு போயிட்டா. ஏண்டா உங்களுடைய காதல் பழாண்டீங்க. என் காதல் எப்படி தெரியுமா? அங்கே ஒரு 5 பூங்குயில பூமகில பாட்ட கொஞ்சம் கேளு. பூங்குயில பூமகில
மாறு கண்ணதாச நானில்ல காளிதாச நானில்ல கண்மணியே உன்னாரு கவிங்க நானு கண்ணாரு உண்மையில பார்த்த கொஞ்சம் ஆசையில நம்ம அடிச்சு நீ நின்று பார் கண்ணாடி முகத்தழகி செண்டிப்பூ சோப்பழகி செண்பகப்பூ கண்ணழகி அண்டிமை முடியழகி பாசமுள்ள சொல்லழகி எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழைய வார்த்தையிலே கட்டுக்குட்டிகள் எந்தானே கண்டுக்காத கஸ்தூரிமானே கட்டுக்குட்டிகள் எந்தானே கண்டுக்காத கஸ்தூரிமானே குயிலே பூமையிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையிலே நாம் படித்து நீ நின்று பார் பொட்டு வச்ச வட்டலியா ஓடல வீடியுனா பரவரக்கு கோபிக்குறாய் பரமரக்கு ஏற்றவனா நீ இருக்க வேணும் பொண்ணு நெஞ்சு குழி ஓரத்திலே எந்த தேடி நின்றருவே இடம் முடிஞ்சு காத்திருக்க பத்து சேரடி கட்டி பரவரக்கு ஓடி பொண்ணு மாமங்காரத்தம் மதிக்க மஞ்ச கோடி ஆண்டவே மாமங்காரத்தம் மதிக்க மஞ்ச கோடி ஆண்டவே உங்குயிலே பூமையிலே ஆண்ட கொஞ்சம் கேடு ஆசையில நாம் படித்து நீ நின்று பார் இப்படித்தான் நம்ம காதல் பண்றேன் சொல்லிட்டு காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கி போயிடும் நம்ம காலையில கட்டிங்க குடிச்சிட்டு தெரிய வேண்டியது இந்த புள்ள போனா போட்டுமியா இவங்க அம்மா இருக்கு என்னது அங்க போய் பொண்ணு வைப்போம்ங்கிறேன் அப்படி சொல்லுப்பா நீடா பார்த்தா ஆள் வச்சு என்ன அடிச்சுவாங்க உள்ளே எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் இந்த தாயினுடைய சேலை இதற்கெல்லாம் பயன்படுகிற இந்த ஆத்தா ஹலோ ஹலோ ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தே போல தொட்டில் கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதவட்ட